ஒரு நிமிஷம் கேளுங்க. சில பேருக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க சொன்ன 3 வழிகள் நம்ம ஆயுர்வேதாலே சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் வந்து காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுக்கு ராத்திரி சீக்கிரமாக தூங்கணும். நேரத்தில் தூங்கி 4:45 5க்குள்ளே எழுந்து ஒரு பச்சை தண்ணி, சில் தண்ணியில் குளிச்சுட்டு, குளிர்காலம்னா கொஞ்சம் மிதமான ஒரு வெந்நீர் வச்சுக்கோங்க. அதில் குளிச்சுட்டு கிழக்கு வடகிழக்கு அந்த டைரெக்ஷனில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு 3வது மனுஷனா உங்களோட எண்ணங்களை பாருங்கள். இந்த எண்ணங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க, போகாதீங்க. 2வது பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு உங்கள் எண்ணங்களை அதில் எழுத ஆரம்பிங்க. எழுதிக்கிட்டே வாங்க. அது இதுக்கு வந்து வரையறையெல்லாம் எதுவுமே இல்லை. எண்ணங்களை வரிசையாக எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்ணுற விஷயங்களும் நீங்கள் எழுதுங்க. அப்போ என்ன ஆகும்னா, இது அந்த கம்ப்யூட்டரில் நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் போட்டு நீங்கள் ட்ராவில் போடுறீங்களா, அந்த மாதிரி திரும்ப திரும்ப எண்ணங்கள் யோசிக்காமல் நீங்கள் படித்ததை எழுதினீங்கன்னா அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க மனசில். இது நீங்கள் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. இது வந்து பலருக்கு அது வந்து வேலை செஞ்சுருக்கு. உங்களுக்கும் அது நல்லபடியாக ஒரு பலனை கொடுக்கும். அது 2வது விஷயம், இந்த வல்லாரை இலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வல்லாரை இலையை நீங்கள் உணவில் சேர்த்துக்க முயற்சி செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு பிராமின்னு சொல்கிறாங்க. அது தயவுசெய்து அதை சாப்பிடுங்க. சங்கு புஷ்பம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டீயில் சேர்த்து சாப்பிட்லாம். இதுவுமே உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள், மெமரி, அதாவது இந்த ஞாபக சக்தியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வழியை கொடுக்கும். 3வது விஷயம், எதற்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு ஃபீல் இருந்து, ஐயோ என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. அதாவது உங்களுக்கு மேடை பேச்சு பயமாக இருக்குன்னா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது. சப்ஜெக்டில் நமக்கு நல்லா ஒரு என்ன பேசுகிறோமோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா பேச முடியும் நம்மளால். இந்த மாதிரி சில ப்ராக்டிஸ் அதெல்லாம் செஞ்சிங்கனாலே உங்கள் அந்த மெமரி லாஸு, அந்த பிரச்சனைகள் வருது இல்லையா ஞாபகம் இல்லாததுனால, இதை எல்லாமே உங்களால் சரி பண்ண முடியும். முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பை.